ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் சினிமா படங்கள்ல ஏகப்பட்ட அழகான ஹீரோயின்ஸ், அறிவான ஹீரோயின்ஸ், நல்ல நடிக்கக்கூடிய திறமையான ஹீரோயின்ஸ்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. காதல் வந்ததும் கண்ணீர் விடும் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. அந்த எல்லா ஹீரோயின்ஸுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாம்பே, டெல்லி இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க பல மாநிலங்கள்ல இருந்து வந்து தமிழ் சினிமால ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, துபாய் இப்படின்னு வெவ்வேறு நாடுகள்ல இருந்து கூட வந்து ஹீரோயின்ஸ்லாம் தமிழ் சினிமால ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல கேரளா ஸ்டேட்ல இருந்து வந்த, அதாவது மாலிவுட் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்து கோலிவுட்டே கலக்கிட்டு இருக்க ஹீரோயின்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சுந்தரன் நீயும் சுந்தரி ஞானம். ஏகப்பட்ட அழகான ஹீரோயின்ஸ் இருக்காங்க, நல்ல நடிக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் இருக்காங்க, அன்எக்ஸ்பெக்டடா சில ஹீரோயின்ஸும் இருக்காங்க. சரி வாங்க, எந்தெந்த ஹீரோயின்ஸ் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். கிளியே கிளியே. முதல்ல கேரளாவில இருந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து நடிச்ச ஹீரோயின் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டிய பேரொளி பத்மினி. இவங்க ஒரு சூப்பரான வெல் ட்ரெயின் பரதநாட்டியம் டான்சர். 250க்கும் மேற்பட்ட படங்கள் பல மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மமென்ன? இவங்க திருவிதாங்கூர் அப்படின்ற ஊர்ல பிறந்தவங்க. இப்போ அது ட்ரிவாண்ட்ரம் அப்படின்னு அழைக்கப்படுது, அதாவது கேரளாவில் தான். இவங்க சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆனது 1947ல. பட் தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948ல வேதாள உலகம் அப்படின்ற ஒரு படத்துல டான்சரா அறிமுகமாயிருப்பாங்க. ஆனந்தமானே ஆஹா ஆனந்தமானே ராஜாக்குட்டியே நான். அடுத்ததா இவங்களுடைய சிஸ்டர்ஸ் 2 பேருமே இருந்திருக்காங்க, லலிதா அண்ட் ராகினி அப்படின்னு சொல்லிட்டு. பத்மினி, லலிதா, ராகினி இவங்க 3 பேரையுமே திருவிதாங்கூர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுமே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நடிச்சிருக்காங்க. மனம் ஆடுது பாடுது தேடி தேடி அலையுது ஆசையும் மீறி. அடுத்ததா ஆக்ட்ரஸ் ஷீலா. இவங்க கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவங்க. 1962ல பாசம் அப்படின்ற தமிழ் படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த 3 மொழிகள்லையும் பல படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த காலத்து ஆளுங்களுக்கு ஷீலா அப்படின்றவங்க எந்தெந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்க யாரு அப்படின்றது தெரியும். பட் இந்த ஜெனரேஷன்ல உள்ளவங்களுக்கு தெரியற மாதிரி சொல்லணும்னா சந்திரமுகி படத்துல அகிலாண்டேஸ்வரி கேரக்டர்ல நடிச்சவங்க தான் ஆக்ட்ரஸ் ஷீலா. எப்ப நீ மாட்டு வண்டியில இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு சொன்னாங்களோ அப்பவே நீ என் மாப்பிள்ளை இல்லைன்னு முடிவு பண்ணிட்ட. அடுத்ததான் ஆக்ட்ரஸ் KR விஜயா. 60 டிகேட்டுக்கு மேல சினிமா இண்டஸ்ட்ரியில நடிச்சிட்டு இருந்தவங்க தான் KR விஜயா அவர்கள். இவங்களும் கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவங்க. 1963ல கற்பகம் அப்படின்ற ஒரு படத்து மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. மன்னவா மன்னவா மன்னவா. ஆல்மோஸ்ட் 500 படங்கள் கிட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா போன்ற மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. இவங்கள எல்லாருக்குமே தெரியும், நிறைய படங்கள்ல பார்த்திருப்பாங்க. இப்போ கரண்ட்ல கூட இவங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 2025ல கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அப்படின்ற ஒரு படத்துல மகா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. மெத்தைமடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா. அடுத்த ஆக்ட்ரஸ் அம்பிகா. இவங்க கேரளா திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கல்லரா அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தவங்க. இவங்களும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற 4 மொழிகள்லயுமே படங்கள் நடிச்சிருக்காங்க. இல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறாரா? அதுவும் புது சட்டை. இன்னைக்கு எப்படி துணி மாதிரி போறாருன்னு பாத்துறேன். அப்படியே போனாலும் கோவணத்தோட தான் போகணும். 1979ல சக்காலத்தி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சதன் மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அன்புமிக்க அண்ணன் அவர்களுக்கு பாஞ்சாலி வணக்கம். தாங்களும் அத்தாச்சியும் பெருமாளும் நலமா? அதுக்கப்புறம் பல டிகேட்ஸ் தாண்டி இப்போ வரைக்கும் தமிழ் சினிமால நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஆக்ட்ரஸ் ராதா. இவங்க அம்பிகா அவங்களுடைய சொந்த சிஸ்டர் தான். இவங்களும் அதே ஏரியா தான். இவங்களும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி போன்ற மொழிகள்ல பல படங்கள் நடிச்சிருக்காங்க. 1991ல சாந்தி எனது சாந்தி அப்படின்ற ஒரு படத்து மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இவங்க நடிச்சு ஹிட்டான ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. அதுல எனக்கு பர்சனலா பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்களுடைய அம்மன் கோவில் கிழக்காலை படம் தான். நான் அம்மானு கூப்பிட்டு பழகிறதுக்கு முன்னாடியே அம்மா செத்து போயிட்டு தான் சொன்னீங்க. அப்பெல்லாம் நான் அம்மா உயிரோட இருந்தா கூட உங்க அளவுக்கு பாசமா இருக்க மாட்டாங்கன்னு சண்டை பிடிப்பேன். அடுத்ததா ஆக்ட்ரஸ் சோபனா. இவங்களும் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க தான். இவங்களும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் போன்ற மொழிகள்ல படங்கள் நடிச்சவங்க. ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தானாட. பத்மஸ்ரீ, கலைமாமணி, பத்மபூஷன் போன்ற விருதுகள் வாங்கியிருக்காங்க. சில படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. 1980ல மங்களநாயகி அப்படின்ற ஒரு படத்துல சைல்டு ஆர்டிஸ்டா தமிழ் சினிமால என்ட்ரி கொடுத்திருப்பாங்க. சந்திரமுகி படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் மலையாளத்துல வந்த மணிச்சித்திர தாளு. இந்த படத்துல இவங்க தான் கங்காவா நடிச்சிருப்பாங்க. இவங்க தமிழ்ல நடிச்சதுல பொன்மன செல்வன் அப்படின்னு விஜயகாந்த் சார் கூட சேர்ந்து நடிச்ச படம் தான் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் படம். அடிச்சேன் காதல் பரிசு
அடுத்ததா ஆக்ட்ரஸ் ரேவதி. இவங்க கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்தவங்க தான். இவங்களும் பல மொழிகள்ல பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி 1983ல மண் வாசனை அப்படின்ற ஒரு படத்து மூலமா தான் தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இவங்கள பத்தி சொல்லவே தேவையில்ல, ஏகப்பட்ட நல்ல படங்கள் தமிழ் சினிமால நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு நடிகை மட்டும் கிடையாது, டைரக்டர், டப்பிங் ஆர்டிஸ்ட், பிளேபேக் சிங்கர், இந்த மாதிரி பல ஃபீல்டுலயுமே ஒர்க் பண்ணிருக்காங்க. 90ஸ்ல முன்னணி ஹீரோக்கள் கூட நடிச்சு கொடிகட்டி பறந்தவங்க தமிழ் சினிமால. பொங்கலத்தில் மாலையிட ஒன்னிரண்டு தோழ அடுத்ததான் ஆக்ட்ரஸ் ஊர்வசி. இவங்களும் கேரள மாநிலம் கொல்லம் பகுதியை சேர்ந்தவங்க. இவங்களும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா போன்ற மொழிகள்ல 350க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சரி சரி சிரிக்க வேணாம்ல. சிரிக்க வேணாம், வாய் ஒரு இடத்துல நிக்குதான்னு பாருங்க. வணக்கம். ஆக்ஷன். 1983ல முந்தானை முடிச்சு அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சது மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல இவங்க சூப்பரா ஒரு இன்னசென்ட்டான காமெடி ரோல் மாதிரி ப்ளே பண்ணிருப்பாங்க. நல்லா இருக்கும். நீ உன்ற புருஷனோட சோடி சேர்ந்துட்டு போவ, நான் என்னத்துக்கு நடுவால? அப்படி அந்த சினிமா பார்க்கலன்னா குடியா முழிய போவோம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தமிழ் படங்கள்ல நல்ல நல்ல கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இவங்களும் நடிக்கிறது மட்டும் இல்லாம டப்பிங் ஆர்டிஸ்ட், டெலிவிஷன் ஹோஸ்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டர், ப்ரொடியூசர் அண்ட் பிளேபேக் சிங்கர், இந்த மாதிரி பல ஃபீல்டுலயுமே ஒர்க் பண்ணிருக்காங்க. அம்மாவை நடிச்சனா நீ தானடா அம்மாவை அடிச்ச? அம்மாக்கு எந்த கோபமும் கிடையாது. சாப்பிடு. அடுத்ததான் ஆக்ட்ரஸ் மோனிஷா உன்னி. இவங்க கேரள மாநிலம் கோழிக்கோட்ல பிறந்தவங்க. இவங்களோட கெரியர்ல மொத்தமே 20 படங்கள் தான் நடிச்சிருக்காங்க. அதுலயும் தமிழ்ல பாத்தீங்கன்னா 2-3 படங்கள் தான். 1984ல பாவையா அப்படின்ற ஒரு ஷார்ட் பிலிம்ல நடிச்சது மூலமா தான் தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருக்காங்க. நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் ஓரும் என்னடி எனக்கு சொல்லடி. 1993ல வெளிவந்த 3வது கண் அப்படின்ற ஒரு படத்துக்கு அப்புறமா எந்த ஒரு படத்துலயுமே இவங்க நடிக்கல. அடுத்தது ஆக்ட்ரஸ் கல்பனா. இவங்க மலையாளம், தமிழ் இந்த 2 மொழிகள்ல மட்டுமே 300 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. 1985ல சின்ன வீடு அப்படின்ற ஒரு படத்து மூலமா தான் தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருக்காங்க. என்ன இப்படி செய்வோம்? 3 டிக்கெட் எடுப்போம், நடுவுல ஒரு சீட்டு கேப் விட்டு நீ அந்த பக்கம் உட்காரு, நான் இந்த பக்கம் உட்கார்றேன். அப்ப யாராவது பார்த்தா கூட நீ யாரோ நான் யாரோன்னு நினைச்சுக்குவாங்க. ஓகே சரி. அதுக்கப்புறம் இவங்க நிறைய தமிழ் படங்கள்ல நடிக்கிறாங்க. இவங்க மெயினா பாத்தீங்கன்னா ஒரு காமெடியான இன்னசென்ட்டான ரோல் தான் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு தெரியுற மாதிரி குறிப்பிட்டு சொல்லணும்னா பம்மல் கே சம்பந்தம் படத்துல நர்ஸ் மரியா குட்டி அப்படின்னு ஒரு கேரக்டர்ல காமெடி ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவங்களுடைய காக்கி சட்டை படத்துல அவங்களுடைய அம்மாவா நடிச்சிருப்பாங்க. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் என் பையன் ஒரு அலெக்ஸ் பாண்டியன் மாதிரியும் ஒரு துரைசிங்க மாதிரியும் வரத்தான் போறான். அடுத்ததா ஆக்ட்ரஸ் நதியா. இவங்களும் கேரளா ஃபேமிலி, கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க 1985ல பூவே பூச்சோடவா அப்படின்ற ஒரு படத்து மூலமா தமிழ் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் டைமா என்ட்ரி ஆயிருக்காங்க. பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சா. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தமிழ் படங்கள் நடிச்சிருக்காங்க. மெயினா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் தான் இவங்க நடிச்சதுலே ஒரு பெஸ்டான மூவின்னு சொல்லணும். டேய், எனக்கு ஒரு மகன் இருக்கான்டா, சிங்கம் மாதிரி. அடுத்ததா ஆக்ட்ரஸ் ரேகா. இவங்க ஆலப்புழா, எரமலூர் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தவங்க. 1986ல கடலோர கவிதைகள் அப்படின்ற ஒரு படத்து மூலமா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் ஹீரோயின் ரோலாவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் நல்ல நல்ல கேரக்டர்ல சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த ராசாத்தி மனசுல என் ராசா ஒன்னே நப்புத்தான். அடுத்ததா ஆக்ட்ரஸ் லிஸி. இவங்க கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்தவங்க தான். 1986ல கமல் அவர்கள் நடிச்சு வெளிவந்த விக்ரம் படம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. அதுக்கப்புறம் இவங்க தமிழ் சினிமால 3 படங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. இல்லை, நான் நடித்தது ஃபஸ்ட்டு படம், அதை விட்டுடுங்க நீங்கள். அந்த படத்துக்கும் இந்த படத்தும் அந்த கனெக்ஷன், ஏஜென்ட் அந்த கனெக்ஷன் தவிர இந்த படம் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் மூவி. அடுத்ததா ஆக்ட்ரஸ் சித்தாரா. இவங்க கேரள மாநிலத்தில் இருக்க கிளிமானூர் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தவங்க. 1989ல புது புது அர்த்தங்கள் அப்படின்ற ஒரு படத்து மூலமா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய முதல் படமே தமிழ் சினிமால சூப்பரா வந்திருக்கும். இவங்க நடிச்ச படங்கள்லயே ஒரு சூப்பர் ஹிட்டான படம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது வசந்தம் தான். அடுத்ததா ஆக்ட்ரஸ் பிரியா ராமன். இவங்களும் கேரளா மாநிலம் திருவாண்டம் பகுதியை சேர்ந்தவங்க தான். இவங்க 1993ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க கூட சேர்ந்து பல்லி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சது மூலமா தான் தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அடுத்து இவங்களை ரொம்ப ஃபேமஸ் ஆக்கின படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத்குமார் அவங்களோட சூரியவம்சம் படத்துல அவருடைய ஃபர்ஸ்ட் லவ்வரா நடிச்சிருப்பாங்க. அந்த ரோல் தான். யோசிச்சு பாரு, உனக்கும் எனக்கு என்ன பொருத்தம் இருக்கு? படிச்ச நான் எங்க, படிக்காத நீ எங்க? அடுத்ததா ஆக்ட்ரஸ் சங்கீதா. இவங்க கேரள மாநிலம் மலப்புரம்ல இருக்க கொட்டக்கல் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க 1994ல சரிகமா பதனி அப்படின்ற ஒரு படத்து மூலமா ஹீரோயினா என்ட்ரி கொடுத்திருக்காங்க தமிழ் சினிமால. இவங்க என்ன உங்ககிட்ட கோடீஸ்வரர் வீட்டு மாப்பிளைய கேக்குறாங்க? ஏதோ ஓரளவுக்கு நல்ல படிச்ச கௌரவமான உத்தியோகத்துல இருக்க மாப்பிளைய கேக்குறாங்க.
அதுக்கப்புறம் ராஜ்கிரண் சார் கூட சேர்ந்து எல்லாமே என் ராசா தான் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் சூப்பராக இருக்கும் இவங்களோட ஆக்டிங். நான் சமைச்ச மீன் நல்லா இருக்கும் போய் தானே இன்னும் கொஞ்சம் கேக்குறீங்க. ஆமா, சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன அம்புட்டு திட்டீங்களா? அடுத்ததான் நம்ம தளபதி விஜய் அவர்களோட கெரியர்லயே பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூவே உனக்காக. இந்த படத்துலயும் விஜய் சார் கூட சேர்ந்து இவங்க நடிச்சிருப்பாங்க. அடுத்த ஆக்ட்ரஸ் அஞ்சு அரவிந்த். இவங்க கேரளா மாநிலம் கண்ணூர் பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க 1996ல பூவே உனக்காக படத்து மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரஜினி சாரோட அருணாச்சலம், மறுபடியும் விஜய் அவர்களோட ஒன்ஸ் மோர் போன்ற படங்கள் எல்லாத்துலயுமே நடிச்சிருக்காங்க. ஊட்டி மல்ல பியூட்டி உன் பேரு என்னம்மா? அப்படி கீழே பார்த்து என் பேரு பாத்திமா. அடுத்ததான் ஆக்டர் ஷாலினி. இவங்க கேரளா மாநிலம் திருவள்ளா அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தவங்க. இவங்க சைல்டு ஆர்டிஸ்டாவே தமிழ் சினிமால ஏகப்பட்ட படங்களை நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் லீட் ஆக்ட்ரஸா நடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1997ல விஜய் அவர்களுடைய காதலுக்கு மரியாதை படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. என்னை தாராட்ட வருவாளோ வருவாளோ மஞ்சம் தருவாளோ. அதுக்கப்புறம் அஜித் அவர்களுடைய அமர்கலம், மறுபடியும் விஜய் அவர்கள் கூட கண்ணுக்குள் நிலவு, மாதவன் அவரோட அலைப்பாயுதே, பிரசாந்த் அவங்க கூட பிரியாதா வர வேண்டும். மொத்தமே 5 படத்துல மட்டும்தான் இவங்க லீட் ரோல்ல தமிழ் சினிமால நடிச்சிருக்காங்க. விடை கொடு விழியே கண்ணீரின் பயணம் இது. அதுக்கப்புறம் இவங்க அஜித் சாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்க ஃபேமிலியோட ஹாப்பியா இருக்காங்க. அடுத்ததான் ஆக்ட்ரஸ் த்ரிஷா. ஆக்சுவலா இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். பட் இவங்களோட ஃபேமிலி பாலக்காட் ஐயங்கார் ஃபேமிலி. ஸோ இவங்களை என்ன வச்சுக்கலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. இவங்க 1999ல வெளியே வந்த ஜோடி அப்படின்ற ஒரு படத்துல சிம்ரன் அவங்களுடைய ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்க. அது மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை பத்தி சொல்லவே தேவையில்ல, ஏகப்பட்ட படங்களை நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். அடுத்ததா ஆக்ட்ரஸ் அபிராமி. இவங்களும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க தான். 2000 இயர்ல வானவில் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க தமிழ் சினிமால நிறைய படங்களை நடிச்சிருந்தாலும் விருமாண்டி படம் தான் இவங்களுக்கு பெரிய அளவுல ஒரு பிரேக் த்ரூ கொடுத்த படம். ஆனா அந்த படத்துக்கு அப்புறமா 10 வருஷம் எந்த பட வாய்ப்புகளுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஏன் போடவே உங்களை யார் கட்டு சொன்னது? யார் சொல்லணும்? நம்ம 2 பேரும் ஒரே வீட்டு மருமக தான். மாத்தி மாத்தி கட்டிக்கலாம், ஒன்னும் தப்பில்ல. அடுத்த ஆக்ட்ரஸ் காவேரி. இவங்க கேரள மாநிலம் திருவள்ளா அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. 2000 இயர்ல வந்த கண்ணுக்குள் நிலவு படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறமா இவங்க தமிழ் சினிமால சமுத்திரம் அண்ட் காசி இந்த 2 படங்கள்லயுமே இவங்களோட ஆக்டிங்க சூப்பரா கொடுத்திருப்பாங்க. இந்த 2 படமுமே சூப்பரா இருக்கும். அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. அடுத்த ஆக்ட்ரஸ் திவ்யா உன்னி. இவங்க கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்தவங்க. இவங்க 2000ல கண்ணன் வருவான் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இவங்க தமிழ் சினிமால மொத்தமே 5 படங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா பாலைத்தம்மன் படம், வேதம் போன்ற படங்கள் இருக்கு. அடுத்த ஆக்ட்ரஸ் மீரா ஜாஸ்மின். இவங்களும் கேரள மாநிலம் திருவள்ளா பகுதியை சேர்ந்தவங்க தான். 2002ல மாதவன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ரன் படத்துல இவங்க நடிச்சது மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அஜித், விஜய், மாதவன், சூர்யா, தனுஷ் போன்ற ஹீரோக்கள் கூட நடிச்சிருந்தாலும் விஷால் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்ச சண்டைக்கோழி படம் தான் இவங்களுக்கு பெரிய லெவல்ல ஹிட் ஆன படம். அடுத்த ஆக்ட்ரஸ் கோபிகா. இவங்க கேரளா மாநிலம் ஒல்லூர் அப்படின்ற ஊர்ல பிறந்தவங்க. 2004ல சேரன் அவர்கள் இயக்கி நடிச்ச ஆட்டோகிராஃப் படம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம். மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா. இவங்க தமிழ் சினிமால 4-5 படங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா தொட்டி ஜெயா, கனா கண்டேன், எம்டன் மகன் போன்ற படங்கள் சொல்லலாம். உயிரே என் உயிரே என்னவோ நடக்குதடி. அடுத்த ஆக்ட்ரஸ் சந்தியா. இவங்க திருவாண்டம் பகுதியை சேர்ந்தவங்க தான். 2004ல வந்த காதல் படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் படமே அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டான நல்ல படமா அமைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் மட்டுமே தமிழ் சினிமால நடிச்சிருக்காங்க. என்ன உனக்கு தருவேன். அடுத்த ஆக்ட்ரஸ் அசின். இவங்க கேரள மாநிலம் கொச்சி பகுதியை சேர்ந்தவங்க தான். 2004ல ஜெயம் ரவி அவர்கள் நடிச்சு வெளிவந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த படமே அவங்களுக்கு பெரிய அளவுல ஹிட், நல்ல ரீச்சும் கூட. தம், பியர், பிராண்டி, விஸ்கி, ரம், ஜின், குட்கா, மட்கா, கலக்கல், கஞ்சாய் தூமே கிடையாதா?
அதுக்கப்புறமே இவங்க தமிழ் சினிமால பெரிய ஹீரோயினா வந்தாங்க. எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூடயுமே நடிச்சிருக்காங்க. அதுவும் 2 படம் 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமா ஹீரோயின்ஸ்லயே டாப்ல இருந்தவங்க இவங்க. ஒண்ணு தெரியாது கெட்ட பையன் நீதான், எல்லாம் தெரிஞ்ச நல்ல பொண்ணு நான்தான். அடுத்ததா ஆக்ட்ரஸ் நயன்தாரா. இவங்க கேரளா மாநிலம் திருவள்ளா பகுதியை சேர்ந்தவங்க தான். இவங்க 2005ல வந்த ஐயா படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. இவங்களுக்கும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் படமே நல்ல ஹிட் தான். ஏமா செல்லதுரை வந்திருக்கு, வாங்க போங்கன்னு ஒரு வார்த்தை பேசாம போற. வாங்க போங்க பேசிட்டேன்பா. அதுக்கப்புறம் இவங்களை சொல்லவே தேவையில்ல. 2005ல ஆரம்பிச்சு இப்ப 2025 வரைக்கும் ஒரு டாப் ஹீரோயினா எல்லா லாங்குவேஜ்லயுமே இருந்துட்டு இருக்காங்க. ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா, உன்னோடு காதல் சொல்லி நயந்தாரா. அடுத்த ஆக்ட்ரஸ் பாவங்கனா. இவங்க கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவங்க. 2006ல சித்திரம் பேசுதடி படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இவங்களும் தமிழ் சினிமால சில படங்களை மட்டுமே நடிச்சிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா வெயில், தீபாவளி, கூடல் நகர், அசல் போன்ற படங்களை சொல்லலாம். அடுத்த ஆக்ட்ரஸ் பார்வதி. இவங்க கேரள மாநிலம் கோழிக்கோட் பகுதியை சேர்ந்தவங்க. 2008ல வந்த பூ படத்துல நடிச்சிருக்காங்க. அதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம். அந்த படத்துக்கு அப்புறமா அடையாளமே தெரியாத அளவுக்கு மரியான் படத்துல நடிச்சாங்க. இந்த படத்துல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அடையாளமே தெரியாத அளவுக்கு தங்கலான் படத்துல நடிச்சிருக்காங்க. அடுத்த ஆக்ட்ரஸ் ரம்யா நம்பீசன். இவங்க கேரள மாநிலம் சோட்டானிக்கரை பகுதியை சேர்ந்தவங்க. 2008ல வந்த ராமன் தேடிய சீதை படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. சாக கூட முடியாம போச்சு, சொல்லி அழக்கூட இந்த ஊர்ல எனக்கு யாருமே இல்ல. இந்த படத்துக்கு அப்புறமே இவங்க ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாலுமே குள்ளநரி கூட்டம் படமும் விஜய் சேதுபதி அவங்களுடைய சேதுபதி படமும் இவங்களுடைய ஆக்டிங்ல வந்த ஒரு சூப்பரான படங்கள்னு சொல்லலாம். யாரோடு சொல்லாத மூவேழில் கொள்ளாத அச்சங்கள் கொண்டாடுதே. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 30 ஹீரோயின்ஸ்க்கு மேலே பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை பார்த்துருந்தாலே அது பெரிய விஷயம் தான். இதுக்கப்புறம் வீடியோவை ரொம்ப இழுக்காமல் கொஞ்சம் ஷார்ட்டாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டே கிளம்பிடுவோம். அதுவும் சரிதான், வாங்க போவோம். ஸோ அடுத்த ஆக்ட்ரஸ் பூர்ணா. இவங்க கண்ணூர் தையில் பகுதியை சேர்ந்தவங்க. 2008ல வந்த முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டு படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. கொட்டக்குருவியோ கொட்ட கொட்ட முழிக்க கொட்டும் மழை துளி சொட்ட சொட்ட நினைக்க. அடுத்த ஆக்ட்ரஸ் சுவாசிகா. இவங்க எர்ணாகுளம் பகுதியை சேர்ந்தவங்க. 2009ல வந்த வைகை படம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம். அண்ட் ரீசெண்டாக வந்த லப்பர் பந்து மாமன் படத்துலையுமே இவங்க நடிச்சிருக்காங்க. நிலா நிலாவா என் நெஞ்சுக்குள்ளவா, உலா உலாவா என் முசுருக்குள்ளவா. அண்ட் அடுத்த ஆக்ட்ரஸ் அமலா பால். இவங்க அழுவா அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. 2010ல வந்த வீரசேகரன் படத்துல தான் இவங்க ஃபர்ஸ்ட் டைமா நடிச்சிருக்காங்க. அடுத்த ஆக்ட்ரஸ் ஓவியா. இவங்க திருச்சூர் பகுதியை சேர்ந்தவங்க. 2010ல வந்த களவாணி படம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம். பாயில் படுக்கல நோயில் கிடக்குற காரணம் யாருங்க, கேரளத்து சாரலுதானுங்க. அடுத்த ஆக்ட்ரஸ் வித்யா பிரதீப். இவங்க ஆலப்புழா பகுதியை சேர்ந்தவங்க. 2010ல வந்த அவள் பேரு தமிழரசி படம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம். கேடையா கிடக்குற ஓ நெஞ்சில தலசாய. அடுத்த ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா மேனன். இவங்க சேந்தமங்கலம் பகுதியை சேர்ந்தவங்க. 2012ல வந்த காதலில் சொதப்புவது எப்படி அப்படின்ற படம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம். அடுத்த ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி மேனன். இவங்க கொச்சின் பகுதியை சேர்ந்தவங்க. 2012ல வந்த சுந்தர பாண்டியன் படம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம். அடுத்த ஆக்ட்ரஸ் மகிமா நம்பியார். இவங்க காசரகோட் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க. 2012ல வந்து சாட்டை அப்படின்ற படம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம். அடுத்த ஆக்ட்ரஸ் நஸ்ரியா நசீம். இவங்க ட்ரிவாண்ட்ரம் பகுதியை சேர்ந்தவங்க. 2013ல வந்த ராஜாராணி படம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம். அடுத்த ஆக்ட்ரஸ் மியா ஜார்ஜ். இவங்க கொட்டையம்ல இருக்க பலா அப்படின்னு ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. 2014ல வந்து அமரகாவியம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம். அடுத்த ஆக்ட்ரஸ் சிவாடா. இவங்க எர்ணாகுளம் பகுதியை சேர்ந்தவங்க. 2014ல வந்து நெடுஞ்சாலை படம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம்.
அடுத்த ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ். இவங்க திருவாண்டம் பகுதியை சேர்ந்தவங்க தான். இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம் 2015ல வந்த இது என்ன மாயம் தான். அதுக்கப்புறம் இவங்க தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க. அடுத்த ஆக்ட்ரஸ் அனிகா சுரேந்திரன். இவங்க மஞ்சேரி பகுதியை சேர்ந்தவங்க. 2015ல வந்த எண்ணெய் எறிந்தால் படத்துல ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாங்க. அதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம். இப்போ அவங்க ஒரு ஹீரோயினா மாறிட்டாங்க. அடுத்த ஆக்ட்ரஸ் நிக்கிலா விமல். இவங்க தலி பரம்பா அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க. 2016ல வந்த வெற்றிவேல் படம் தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ரீசெண்டா வாழை படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆனிச்சு. உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல, உன் உசுரை பார்த்து வானங்கோடு. அடுத்த ஆக்ட்ரஸ் மஞ்சிமா மோகன். இவங்க திருவாண்டம் பகுதியை சேர்ந்தவங்க தான். இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம் 2016ல வந்த அச்சம் என்பது மடமையடா. தள்ளி போகாதே எனையும் தள்ளி போக. அடுத்த ஆக்ட்ரஸ் மடோனா செபஸ்டியன். இவங்க சேரும்புலா அப்படின்னு ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க 2016ல வெளிவந்த காதலும் கடந்து போகும் அப்படின்ற படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. கலாபமே என்னை கீறினாய். அடுத்த ஆக்ட்ரஸ் அனுபமா பரமேஸ்வரன். இவங்க இருஞ்சலக்கூடா அப்படின்னு ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. 2016ல வந்த கொடி படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஏண்டி விட்டு போன உன் இதயம் கல்லா என்ன. அடுத்த ஆக்ட்ரஸ் அபர்ணா பாலமுரளி. இவங்க திருச்சூர் பகுதியை சேர்ந்தவங்க. 2017ல வெளிவந்த 8 தோட்டாக்கள் படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. காட்டு பயல கொஞ்சி போடா என்ன ஒரு காணி. அடுத்த ஆக்ட்ரஸ் அர்த்தனா பினு. இவங்க திருவாண்டம் பகுதியை சேர்ந்தவங்க. 2017ல வந்த தொண்டன் படத்து மூலமா இவங்க தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. சண்டாலி வாசத்திர அழகுல லேசாகி ஏண்டி. அடுத்த ஆக்ட்ரஸ் இவானா. இவங்களும் கேரளாவை சேர்ந்தவங்க தான். 2018ல வந்த நாச்சியார் படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. என் படுக்கையில பாதி இடம் உனக்கு தான், என் மனசுக்குள்ள மொத்த இடம் உனக்கு தான். அடுத்த ஆக்டர் சாய் பல்லவி. இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணி தான். கோத்தகிரியில் பிறந்தவங்க. பட் இவங்களை கேரளா ஹீரோயினா கொண்டாடுறாங்க. இதுக்கான ரிசல்ட்டை நீங்களே என்ன அப்படின்றத சொல்லிட்டு போயிருங்க. இவங்க 2018ல தியா அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சது மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. அடுத்த ஆக்ட்ரஸ் மாளவிகா மோகனன். இவங்க கண்ணூர்ல இருக்க பையனூர் பகுதியை சேர்ந்தவங்க. 2019ல வந்த பேட்டை படத்துல நடிச்சது மூலமா தான் இவங்க தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அந்த கண்ணு பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா. அடுத்த ஆக்ட்ரஸ் மஞ்சு வாரியர். இவங்க திருச்சூர்ல இருக்க புல்லு அப்படின்னு ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. 2019ல வெளிவந்த அசுரன் படத்துல நடிச்சது மூலமா இவங்க தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அடுத்த ஆக்ட்ரஸ் லிஜோமோல் ஜோஸ். இவங்க கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. 2019ல வெளிவந்த சிவப்பு மஞ்சள் பச்சை படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. மண்ணிலே ஈரமுண்டு முள்காட்டில் பூவும் உண்டு. அடுத்த ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா லட்சுமி. இவங்க திருவாண்டம் பகுதியை சேர்ந்தவங்க. 2019ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. கண்ணாலே பேசுமா கஞ்சாடை வீசுமா காதல் கொண்ட வாழ்வே மாயமா. அடுத்த ஆக்ட்ரஸ் கல்யாணி பிரியதர்ஷன். இவங்க திருவாண்டம் பகுதியை சேர்ந்தவங்க தான். 2019ல வெளிவந்த ஹீரோ படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. கிளியே கிளியே மணி மணி மேகத்தோப்பில் ஒரு மலர் முள்ளால் போகும். அடுத்த ஆக்ட்ரஸ் அனகா. இவங்க கோழிக்கோட் பகுதியை சேர்ந்தவங்க. 2019ல வெளிவந்த நட்பே துணை படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. காதல் மன்னனா நீயும் கண்ணனா நாளும் ஓர் அலங்காரமா. அடுத்த ஆக்ட்ரஸ் சம்யுக்தா மேனன். இவங்க பாலக்காடு பகுதியை சேர்ந்தவங்க. 2018ல வெளிவந்த கலரி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த. அடுத்த ஆக்ட்ரஸ் ரஜிஷா விஜயன். இவங்க கோழிக்கோட் பகுதியை சேர்ந்தவங்க. 2021ல ரிலீஸ் ஆன கர்ணன் படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. வண்டி கட்டி பறந்த கோழி தூவாட்டம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்டா பார்க்க போற ஆக்ட்ரஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னாபென். இவங்க 2024ல வந்த கொட்டுக்காளி படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. சிட்டில போய் வந்துருக்கீங்களா சார்? அதான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கு.
இந்த லிஸ்ட்ல நம்ம 63 ஹீரோயின்ஸை பார்த்திருக்கோம். இந்த 63 பேருமே டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கேரளாவை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல நித்யா மேனன் அவங்கள மிஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலா அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெங்களூர்ல தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. பட் அவங்களுடைய தாத்தா காலத்து ஃபேமிலி வந்து மலையாள ஃபேமிலி. அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க ஹீரோயின்ஸுமே அதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 64 ஹீரோயின்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ரொம்பவும் நல்லா ஆக்ட் பண்ற ரொம்பவும் நல்லா அழகா இருக்க நல்ல டான்ஸ் பண்ற ஹீரோயின் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் உங்களுடைய ஃபேவரட் ஹீரோயின் யார் அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இதே மாதிரி கர்நாடகால இருந்து நடிக்க வந்தவங்க, ஆந்திரால இருந்து நடிக்க வந்தவங்க, இந்த மாதிரி ஹீரோயின்ஸ்லாம் பத்தி போடலாமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.